சினிமாவை விட்டு விலகி 24 வருடம் ஆனாலும் 300 கோடி சொத்துடன் ராஜ வாழ்க்கை வாழும் இந்த நடிகை யார் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் ஒருவர். அவர் தற்போது 300 கோடி சொத்துடன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பிரபலமான பலர் வளர்ந்து ஹீரோயினாக நடித்ததால் ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதையும் மீறி சாதித்தவர்கள் என்றால்தான் அது கமலஹாசன், சிம்பு உள்பட வெகு சிலரே. அப்படி சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஃபேமஸான ஒரு நடிகை பின்னாளில் ஹீரோயினாக அறிமுகமாகி பின்னரும் அவரை ரசிகர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றனர். ஆனால் அந்த வகையில்தான் அந்த நடிகை 5 படங்களிலேயே சினிமாவுக்கு டாட்டா காட்டிவிட்டு சென்று விட்டாராம். அவரின் குழந்தை பருவ புகைப்படம் ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த நடிகை வேறு யாருமில்லை, நடிகை ஷாலினி தான் ஆவார். இவர் கடந்த 1983ஆம் ஆண்டு வெளியான என்டி மாட்டுக்கிட் காமாக்கு என்கிற மலையாள படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியுள்ளார். இப்படத்தில் நடிக்கும்போதுதான் அவருக்கு வெறும் 4 வயதுதான். சின்ன வயசிலேயே தன்னுடைய நடிப்பால் கவனம் ஈர்த்த ஷாலினிக்கு மலையாளம் மட்டுமின்றி தமிழ் சினிமாவிலும் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வாய்ப்பும் கிடைத்துள்ளது. குறிப்பாக அப்போதைய டாப் ஹீரோயினின் சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், மோகன் ஆகியோரின் படங்களில் பேபி ஷாலினியாக நடித்தும் கலக்கி கொண்டிருக்கிறார். வருஷம் 16 படத்துக்கு பின்னர் குழந்தை நட்சத்திரமாக நடிப்பதை நிறுத்தி கொண்ட ஷாலினி சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவுக்கு முழுக்க படிப்பில் கவனம் செலுத்தினாராம். இதையடுத்துதான் பள்ளி படிப்பை முடித்தவுடன் 18 வயதில் ஷாலினிக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பும் கிடைத்துள்ளது. அந்த வகையில்தான் இவர் மலையாள நடிகர் பகத் பாசிலின் தந்தை பாசில் இயக்கிய அந்நியாதி பிராவு என்கிற மலையாள படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமாகினார். அதனைத் தொடர்ந்துதான் அப்படம் மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டும் அடிக்க தொடங்கியதாம். அதையே தமிழில் காதலுக்கு மரியாதை என்கிற பெயரில் ரீமேக் செய்தார் பாசில். இப்படத்தின் மூலம்தான் தமிழிலும் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தார் ஷாலினி. இதில் நடிக்க விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர்தான் ஷாலினி ஆவார். இப்படம் தமிழிலும் வேற லெவல் ஹிட்டாகவும் ஹாலிவுட் ஷாலினிக்கு அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகளையும் குவிந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தனக்கு பிடித்தமான கதையில் மட்டுமே நடிப்பேன் என்கிற ஷாலினி தீர்க்கமாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி துளியும் கவர்ச்சியும் காட்டி நடிக்க மாட்டேன் எனவும் கண்டிஷன் போட்டு நடித்த ஷாலினிக்கு அடுத்தடுத்ததாக விஜயுடன் கண்ணுக்குள் நிலவு, அஜித்தின் அமர்க்களம் ஆகிய படங்களிலும் நடிக்க சான்ஸும் கிடைத்துள்ளது. இதில் அமர்க்களம் படத்தில் நடித்தபோதுதான் அஜித் மீது காதல் கொண்ட ஷாலினி அவரை கடந்த 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு அனுஷ்கா என்கிற மகளும் ஆதித்விக் என்கிற மகனும் உள்ளனர். அஜித்தை திருமணம் செய்த பின்னரே மணிரத்னம் இயக்கத்தில் அலைப்பாயுதே, பிரசாந்தின் பிரியாத வரம் வேண்டும் ஆகிய படங்களில் மட்டும் நடித்த ஷாலினி சினிமாவை விட்டு விலகினாராம். அவர் நடிப்புக்கு முழுக்க போற்று 24 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஷாலினிக்கான மவுசும் இன்னும் ஹாலிவுட்டில் குறைப்படாதவில்லை. உச்சநடிகையாக இருந்தபோதுதான் சினிமாவை விட்டு விலகிய ஷாலினியின் சொத்து மதிப்பு தற்போது 300 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. அவரின் குழந்தை பருவ புகைப்படமானது தற்போது சோசியல் மீடியாவில் பெரும் வைரலாகி வருகிறது. அதனை கண்ட ரசிகர்கள் அனைவரும் இவரா அவர் என்றும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.